அது சரி, தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா அத பெருமையா சொல்லிக்கலாம். நீங்க கொலை பண்ணிட்டு உள்ள போனவங்களாச்சே. வித்யா, நீ என்ன சொல்ற? உங்க மோதிரத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா, நான் விசுவாசமான வேலைக்காரின்னு உங்களுக்கு தெரியாது ஐயா. சத்தியமா நான் எடுக்கல. போட மாட்டியா? உன்னை எப்படி போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி. வசந்தி, மாப்பிள்ள ஏதோ சொர்ணமுகி மாயான்னு பேரெல்லாம் சொன்னாரே, யாருமா அந்த சொர்ணமுகி? சொல்லுமா. சொர்ணமுகிங்கிற பேரை கூட கடைசி வரைக்கும் கேட்க கூடாதுன்னு இருக்கேன். மாப்பிள்ள சொன்ன சொர்ணமுகி யாரு? அன்னைக்கு மாயாவை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். குமரா, நம்ம குடும்பத்தை அழிச்ச சொர்ணமுகி இன்னும் உயிரோட தான் இருக்காளா? என்னடா ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அம்மா, அது வந்து வசந்தி, இதுக்கு மேல அம்மாட்ட மறைச்சு பிரயோஜனம் இல்ல. உண்மையை சொல்லிடு. என்னம்மா? அம்மா, நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. அப்பா உயிரை குடிச்ச அந்த சொர்ணமுகி இன்னும் உயிரோட தான் இருக்கா. நான் என்னைக்கு ஜெயிலுக்கு போனனோ அதே நாள்லதான் சொர்ணமுகி விடுதலையாகி வெளியே வந்தா. என் புருஷனை தான் வலைக்குள்ள விழ வச்சாலே அந்த மாயா, அவ வேற யாரும் இல்ல, சொர்ணமுகியோட மகதான். மாயா எதுக்கு என் வாழ்க்கையில வந்தா? என்கிட்ட இருந்தோ என் பிள்ளைங்க கிட்ட இருந்தோ என் புருஷனை ஏன் பிரிச்சா? எல்லாத்துக்கும் காரணம் இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாவி, அந்த சொர்ணமுகிதான் என் தாலிய பறிச்சா. இப்போ என் பொண்ணோட தாலிக்கு விலை பேசிட்டு இருக்கா. இனிமே இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இந்த பகை தொடர போதோ தெரியல. கடவுளே, அந்த ராட்சசி கிட்ட இருந்து என் குழந்தைங்களை நீதான் காப்பாத்தணும். அம்மா, நீ எதுவும் நினைக்காதம்மா. அப்பாவோட ஆன்மா நம்ம குடும்பத்தை காப்பாத்தும். நீ அழாதம்மா. இரு, உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வர. டென்ஷன் ஆகாதம்மா. டென்ஷன் ஆகாதம்மா. இன்னொரு தடவை நான் உங்க பொண்ணு வாழ்க்கைய பரிசுடன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அத்தை, அழாதம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அழாதம்மா. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது.
மாயம்மா, இந்தம்மா. என்ன பெருசு அப்படி பாக்குற? நான் புதுசா தெரியறேனா? ஆமாம்மா. நான் இப்ப எப்படி இருக்கேன் பெருசு? உனக்கு என்னம்மா, என் குலசாமியே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. அம்மனுக்கு சாத்தின மாதிரி புடவை, நெத்தியில குங்குமம், முகத்துல சந்தோஷம். இப்படிதாம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பெருசு. என்ன பார்த்தா தெரியுதா? தெரியுதும்மா. நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்மா. அது நம்ம கையில இல்லையே பெருசு. வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. ஒரு நேரம் சந்தோஷம், ஒரு நேரம் துக்கம், எல்லாம் கலந்து கலந்து தானே வரும். சந்தோஷமோ துக்கமோ ஒரே மாதிரி இருந்தாதான் வாழ்க்கை போர் அடிச்சிடும்ல. இந்த சின்ன வயசுலயே வாழ்க்கையை இவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கியம்மா. நீ நல்லா இருக்கணும்மா. என்னை இப்ப பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல? ஆனா உண்மை அது இல்ல. நான் இப்ப டென்ஷனா தான் இருக்கேன். என்னை இப்ப பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல? ஆனா உண்மை அது இல்ல. நான் இப்ப டென்ஷனா தான் இருக்கேன். ஏம்மா, உனக்கு என்ன டென்ஷன்? பாலுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போதில்ல. அதுக்காக பாலு வசந்தி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கழுத்து வாங்க போயிருக்காரு. என்ன ஆகும்னே தெரியல பெருசு. வசந்தி டைவர்ஸ் பேப்பர்ல கழுத்து போடுவாளா மாட்டாளான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. நம்ம பக்கம் தான் பாசிட்டிவா இருக்கும்னு தோணுது. வசந்தி அந்த பேப்பர்ல கண்டிப்பா கழுத்து போட்டுருவான்னு நினைக்கிறேன். சாத்தப்பன், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. காஃபி குடுக்குறீங்களா? சரிம்மா. என்ன மாயா, வசந்திய அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்ட? ஆளுங்களை உனக்கு எடை போட தெரியாதா? என் அனுபவத்துல சொல்றேன். வசந்தி அந்த பேப்பர்ல கையெழுத்து போடாம பாலுவை திருப்பி தான் அனுப்ப போறா. வசந்தி பிடிவாதம் பண்ணாலும் பாலு விட மாட்டாருமா. பாலுவை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வசந்தி அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு பாலுக்கு நல்லாவே தெரியும். அதனால பாலு எப்படியாவது வசந்தி மனசை மாத்தி டைவர்ஸ் பேப்பர்ல அவ கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவாரு. நீ எல்லாத்தையும் பாலு ஆங்கிள் இருந்தே பாக்குற மாயா. வசந்தி ஆங்கிள் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதிரிய தோக்கடிக்க அந்த எதிரியோட மனோபாவத்துல இருந்து நாம யோசிக்கணும். நான் சொன்ன ரிசல்ட் தான் மாயா. பாலு முகத்தை வச்சுதான் நான் சொல்றேன். வாங்க பாலு. போன கரை என்னாச்சு? வசந்தி சைன் பண்ணிட்டாளா? இல்ல மாயா. ஏன் பாலு? அவ டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் ஏன்னு கேக்குறேன். அவளுக்கு இன்னும் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா? அந்த ஆசையில் அவ முடியாதுன்னு சொல்லல. அவ எனக்கு டைவர்ஸ் கொடுத்தா அது என் உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடுமா? பாலு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்க கல்யாணத்தை நிறுத்தணும்ல, அதுக்காக தான் அவ அப்படி சொல்லிருப்பா. சரி பாலு, இனிமே நம்ம அதை நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? உங்களதான் கேக்குறேன் பாலு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு மாயா. ரொம்ப நல்லதா போச்சு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கடவுளை விட பெரிய சாட்சி வேற என்ன இருக்கு? கடவுளை முன்னாடி வச்சு என் கழுத்துல தாலி கட்டுங்க. மாயா. ஆமா பாலு, நம்ம கல்யாணம் மத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. நமக்கு தெரிஞ்சா போதும். நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் பாலு. என்ன பாலு யோசிக்கிறீங்க? இத்தனை நாளா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ என் கழுத்துல ஒரு தாலி தொங்க போகுது. அவ்வளவுதானே வித்தியாசம்?
அது கூட எதுக்கு தெரியுமா? என் வயித்துல இருக்கிற நம்ம பிள்ளைக்காக. நானும் நீங்களும் அப்பா அம்மா ஆகிறதுக்கு முன்னாடியே புருஷன் முன்னாடி ஆயிடணும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு எல்லாம். உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது பாலு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பாலு, என்ன தயக்கம்? மாயா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எத்தனை நாளைக்குதான் உங்களுக்குள்ள எந்த பந்தமும் இல்லாம இப்படி ஒரே வீட்ல சேர்ந்து வாழ முடியும்? நீங்க ஆம்பளை, பிரச்சனை இல்ல. மாயா ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவ வயித்துல... போதும், வேண்டாம் ஆண்டி. மாயா சொல்ற மாதிரி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். எந்த கோயில்ல என்னைக்குன்னு சொல்லுங்க. நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும்? வர வெள்ளிக்கிழமையே நாள் நல்லாதான் இருக்கு. அன்னைக்கு உங்க கல்யாணத்தை வச்சுக்குவோம். மாயா, உள்ள போ. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க வந்து மாயம்மா கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கீங்க. இனிமே மாயம்மா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. வர வெள்ளிக்கிழமை மாயாவுக்கும் பாலுவுக்கும் எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். வசந்தி புருஷன் பாலுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அந்த சத்தியபாமாவுக்கு எப்படியாவது தெரியணும். தன்னோட மாப்பிள்ளை இன்னொரு திக்கழுத்துல தாலி கட்ட போறான்னு நினைச்சு அந்த சத்தியபாமா புழுவா துடிக்கணும். அதை பார்த்து நான் சிரிக்கணும். ஹலோ. சொல்லுங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. நீ இங்க என்ன பண்ற? இல்ல, படிச்ச துணியெல்லாம் வச்சுட்டு போலான்னு வந்தேன். உன் தொல்லை தாங்க முடியாம தான் மாலை போட்டு உன்னை விட்டு ஒதுங்கி இருக்க. திரும்ப திரும்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. போ வெளியா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பக்தியில மாலை போட்ட மாதிரி தெரியல. ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் இல்லையே.
உங்களுக்கு எதுக்கு இந்த வேஷம்? வேண்டாம் அகிலா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. உன்னை கேட்டு நான் எதையும் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. என் விஷயத்துல நீ தலையிடாத. நான் உங்க பொண்டாட்டி. திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாத. போயிடு, என் கண்ணு முன்னாடியே நிக்காது. போயிடு இங்க இருந்து. போன்னு சொல்றேன்ல. ஹலோ. சொல்லுங்க டாக்டர். 9 மணிக்கா டாக்டர்? சரி, ஆஃபீஸ் போகும்போது நான் அப்படியே வந்து பார்த்துட்டு போறேன். ஓகே டாக்டர், வச்சுறேன். பை நிறைய மாத்திரை இருக்கு. டாக்டர் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. நரேனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்தா காஃபி குடி. ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். மா, நீ சும்மா சொல்லாத. நைட் எல்லாம் தூங்குனியா இல்லையா? இல்லம்மா, மாயாவையும் சொர்ணாவையும் நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. மாயா சொர்ணாவோட பொண்ணுதான் எப்ப நீங்க சொன்னீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல நிம்மதியே இல்லம்மா. இதுக்குதான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். அண்ணன்கிட்டயும் சொல்ல வேணாம் தான் சொன்னேன். ச்சே, ஆனா அண்ணன் தான் இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்கிறதுன்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருச்சு. உண்மை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதானமா ஆகணும். சொர்ணமுகி என்ன பழி வாங்குறதோட இதெல்லாம் முடிஞ்சிட்டா பரவாயில்ல. இப்போ நீ அடுத்தது என் பேத்தின்னு எல்லாருமே அவளோட பழி உணர்ச்சிக்கு பலியாயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா. படுத்து கண்ணு முன்னா என்னென்னமோ நினைப்பு பயமா இருக்குமா. வசந்தி, நீயும் உன் பிள்ளைங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். நீ பயப்படாதம்மா. மாயா மட்டும் வாழ்க்கையில குறுக்கிட்டா நான் பயப்பட மாட்டேம்மா. சொர்ணமகி ஜெயில இருந்து வந்திருக்கா. பாம்பா விட அவளுக்கு விஷம் ஜாஸ்திமா. அந்த காலத்துல இருந்து உங்க அப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் அவளுக்கு பிடிக்காதுமா. இத்தனைக்கு உங்க அப்பா அவ குடும்பத்துக்கு நல்லதாமா பண்ணிருக்காரு. அவங்க குடும்பத்துக்காகவே வாழ்நாள் பூரா உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய உதவி ஒண்ணு உங்க அப்பா அவங்க குடும்பத்துக்காக பண்ணிருக்காரு. பாவி, அத ஒரு நிமிஷம் அவன் நினைச்சு பார்த்தா அவன் மனசுல இவ்ளோ பழி உணர்ச்சி வந்திருக்காது. உங்க அப்பா அவங்க குடும்பத்துக்கு செஞ்ச தியாகத்துக்கு அவதான் காலம் முழுக்க நமக்கு நன்றியோட இருந்திருக்கணும். என்னம்மா சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, அவங்க குடும்பத்துக்காக உழைச்சதை தான் சொல்ல வந்தேன். நீ போ வசந்தி, எல்லாருக்கும் காஃபி கொடு, நீயும் குடி. என்னம்மா, அம்மா எழுந்துட்டாங்களா? ராத்திரி எல்லாம் அம்மா தூங்கவே இல்லை போல இருக்குண்ணா. ஏன், உடம்பு சரியில்லையா?
இல்லண்ணா, மாயா சொர்ணமுகியோட பொண்ணுதாங்கிற உண்மையை சொல்லிட்டோம்ல, அதான் பாவம் மனசு சரியில்லை போல இருக்கு. மனசுக்குள்ள எதையோ நினைச்சு பயந்து போராடிட்டு இருக்காங்க. சொர்ணமுகி பத்தி தான் அம்மாவுக்கு தெரியுமேம்மா. அந்த பயம் இருக்க தான் செய்யும். அது போக போக சரியாயிடும். நீ பயப்படாத என்ன. மாயா யாருங்கிற உண்மைய அம்மா கிட்ட இப்ப சொல்லிருக்க வேணான்னு நினைக்கிறேன்னு. இல்ல வசந்தி, என்னைக்கோ ஒரு நாள் யாரோ சொல்லி இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அப்ப அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும். இப்ப நம்ம மூலமாவே தெரிஞ்சது நல்லதுதான். அட்லீஸ்ட் அம்மாவோட கவலைக்கு என்ன காரணம்ன்றதான் நமக்கு தெரிஞ்சது இல்ல. வசந்தி, நவ்யாவை சொர்ணமுகி தான் கடத்தி வச்சிருக்கான்னு அவளே சொல்லும் போது நீ ஏன் இந்த விஷயத்த பாலுகிட்ட சொல்லக்கூடாது?